Dear students, welcome back to Nurses Profile channel. In the video, low cut-off students ko average cut-off students ko நிறைய students comment sectionல என்னோட cut-off low-வா இருக்குது, average cut-offல தான் இருக்கேன், எனக்கு government college கிடைக்குமா இல்லனா government counseling மூலமா private college கிடைக்குமா, நான் counseling apply பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. My dear students, நீங்க first தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா paramedicalோட counseling, அதாவது துணை மருத்துவ படிப்புகளுக்கான 19 paramedical courses-க்கு counseling நடக்கும் இல்லையா, இந்த counseling-க்கு நீங்க உங்களுக்கு எவ்வளவு low cut-off இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு எந்த கட் ஆஃப் லிமிட்டும் கிடையாது. எவ்வளவு லோ கட் ஆஃப் இருந்தாலுமே நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு காலேஜஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் டிப்ளமோ கோர்சஸோட கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கு நீங்க அப்ளை பண்ணி டிப்ளமோ கோர்சஸ்ல உள்ள கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு கூட நீங்க போகலாம். சோ இந்த வீடியோல லாஸ்ட் இயர் எந்த லோ கட் ஆஃப் வரைக்கும் நமக்கு சீட்ஸ் கிடைச்சிருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். சோ போன வருஷம் 2024 அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நடந்துச்சு, ரவுண்ட் 2 நடந்துச்சு, ரவுண்ட் 3 நடந்துச்சு, ரவுண்ட் 4 நடந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான கவுன்சிலிங் நடந்துச்சு. இதுல வந்து எஸ்சி கேட்டகரிக்கு 92வது கட் ஆஃப் வந்து பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சிருக்குது. இது வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட், பிசிக்கலி சேலஞ்ச்டு கேண்டிடேட். சோ ஜெனரல் கேட்டகரியை பொறுத்தவரையில 167.5, எஸ்டி கம்யூனிட்டிக்கு பிசிசியன் அசிஸ்டன்ட் புதுக்கோட்டை காலேஜ்க்கு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி நம்ம அடுத்து எஸ்சி ஏ பொறுத்தவரையில 168.5 வந்து லோவஸ்ட் கட் ஆஃபா நமக்கு ரெஸ்பிரேட்டரி தெரப்பி வந்து திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ்ல நமக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கிடைச்சிருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோட ரிசல்ட். இதே மாதிரி ரவுண்ட் 2 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த லோவஸ்ட் கட் ஆஃப்க்கு கிடைச்சிருக்கு, எம்பிசி டிஎன்சி கம்யூனிட்டிக்கு 125வது கட் ஆஃப்க்கு பிஃபார்ம் வந்து நமக்கு பிரைவேட் காலேஜ் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில 125 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃப்க்கு பிஎஸ்சி நர்சிங் ஜெயினி காலேஜ் ஆஃப் நர்சிங் திண்டுக்கல் பிரைவேட் காலேஜ் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து எஸ்சி பிசியை பொறுத்தவரையில 125 கட் ஆஃப்க்கு பிஃபார்ம் ஸ்ரீ லட்சுமி காலேஜ் ஆஃப் பார்மசி கோயம்புத்தூர் கிடைச்சிருக்குது. சோ செகண்ட் ரவுண்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பிரைவேட் காலேஜஸ் தான் வரும். 125 கட் ஆஃப் வரைக்கும் நமக்கு வந்து லோவஸ்ட் கட் ஆஃப், அதாவது நீங்க நினைக்கிறீங்க இல்லையா என் கட் ஆஃப்க்கு கிடைக்குமா 145 125 இருக்குதுன்னு, சோ 125 வரைக்கும் லாஸ்ட் இயருக்கு வந்து கிடைச்சிருக்குது. அதே மாதிரி ரவுண்ட் 3 கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசி கம்யூனிட்டிக்கு 84.75 வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் இந்திரா கணேஷ் காலேஜ் ஆஃப் நர்சிங் திருச்சிராப்பள்ளியில கிடைச்சிருக்குது. கட் ஆஃப் பாருங்க, பிசி 84.75, எஸ்சியை பொறுத்தவரையில 86.75க்கு பிஃபார்ம் வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பார்மசி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர் என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா கிடைச்சிருக்குது. சோ பிசிஎம் பொறுத்தவரையில 92வது கட் ஆஃப்க்கு பிஎஸ்சி நர்சிங் டாக்டர் காமாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் சென்னை கிடைச்சிருக்குது. எம்பிசி டிஎன்சிக்கு 90வது கட் ஆஃப் வரைக்கும் பிஃபார்ம் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி 4வது ரவுண்ட் கவுன்சிலிங்கோட ரிசல்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 82.5க்கு பிசி கம்யூனிட்டிக்கு பிஎஸ்சி கார்டியாக் பல்மோனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி ரேவதி காலேஜ் ஆஃப் பார்மசூட்டிக்கல் சயின்ஸ் திருப்பூருக்கு கிடைச்சிருக்குது. எஸ்சிக்கு 91.5க்கு வந்து ரெஸ்பிரேட்டரி தெரப்பி கிடைச்சிருக்குது. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட சஜஷன் இதை நான் ஏன் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன் அப்படின்னா எவ்வளவு லோவஸ்ட் கட் ஆஃபா இருந்தாலுமே பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்க, கவுன்சிலிங் ட்ரை பண்ணுங்க. கூடவே வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸா இல்லைன்னா இன்னொரு வழியா நீங்க வந்து கவர்மெண்ட் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் போட்டு வைங்க. அப்ளிகேஷனோட ஃபீஸ் வந்து கம்மி தான். அப்படி இல்லைன்னா நமக்கு டிகிரி கோர்சஸ்க்கு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி சீட்ஸ் கிடைக்கல அப்படின்னா அடுத்து உடனே வந்து ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவாங்க. அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கு 25 வகையான கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கு கூட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். சோ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணாம யாரும் இருக்காதீங்க. அப்ளிகேஷன் இன்னும் ஓபன் ஆகலாம். அப்ளிகேஷன் ஓபன் ஆன உடனே என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. Thank you.